அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை பங்குனி உத்திரம். முருகனுக்கு இப்படி தீபம் ஏற்றி பாருங்கள், உடனே முருகன் உங்களை தேடி வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீபம் என்ன, தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்துல ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாளைய தினம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு இந்த பங்குனி உத்திர திருநாள் வருகிறது. விரதம் இருந்து முருகப்பெருமானை முறைப்படி வழிபாடு செய்பவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும். இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று திருமண தடை இருக்கிறவங்க, ஜாதகத்துல ராகு கேது பிரச்சனை, செவ்வாய் தோசை பிரச்சனை அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களால பார்த்தீங்கன்னா அந்த திருமண தடைகள், திருமண தோஷங்கள் அனைத்துமே தீர்ந்து விடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள் வெள்ளிக்கிழமையோடு வருது. ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இது ஒரு மங்களகரமான ஒரு பங்குனி உத்திர திருநாள். பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளை பங்குனி உத்திர திருநாளா நாம வழிபாடுகள் செய்வோம். ஆனால் இந்த வருடம் உத்திர நட்சத்திரம் நாளைய தினமும் பௌர்ணமி சனிக்கிழமையும் வருது. ஆனா நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் நாம உத்திர திருவிழா அப்படிங்கிறது செய்வோம். அதனால உத்திர நட்சத்திரம் நாளைய தினம்தான் வருது. அப்ப பங்குனி உத்திர திருவிழா நாளைய தினம்தான் நடைபெறும். பெரும்பாலான முருகன் கோவில்ல பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நடைபெறும். நீங்க திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி வீட்டுல நாம எப்படி வழிபாடு செய்யணும், நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். அதுவும் அந்த 6 to 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும். அந்த சுக்கிரஹோரை நேரத்துல முருகப்பெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு 1 மடங்கு இல்லைங்க, 3 மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம பிரம்ம முகூர்த்த நேர வழிபட்ட பலனும் கிடைக்கும், மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கும். சுக்கிரஹோரை நேரத்துல செய்யறதுனால சுக்கிர பகவானினுடைய அருளும் கிடைக்கும், முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால கண்டிப்பா நீங்க காலையில இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை கட்டாயம் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப முடியலை, நாங்கள் ஒர்க்கிங் உமனுங்க, அப்போ அந்த நேரத்துல எல்லாம் எங்களால் சாமியெல்லாம் கும்பிட முடியாது, நேரம் கிடையாது அப்படிங்கிறவங்க மாலை 6 மணிக்கு மேல இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு நன்றாக சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வரி மலர்கள் கிடைத்தால் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபம். இந்த தீபத்துல தான் நம்ம சூட்சமமா ஏத்த போறோம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய காரணத்தினால இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையில தீபம் ஏற்றுங்கள். எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, பூஜைக்கு உண்டான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. எவர் சில்வரை தவிர்த்துடுங்க. பித்தளை தட்டு, செம்பு தட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம். எங்க கிட்ட தட்டெல்லாம் இல்லமா அப்படிங்கிறவங்க வாழை இலை எடுத்துக்கோங்க. ஏன்னா வாழை இலை எல்லா இடங்களிலேயுமே கிடைக்கக்கூடியதுதான். அப்ப அந்த வாழை இலையை கொண்டு நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுல ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் போட்டு நல்லா பரப்பிக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு எடுத்து அதையுமே பரப்பிட்டு அதில் ஷட்கோணம், உங்களுடைய ஆள்காட்டி விரலால் ஷட்கோணம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு 6 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, மண் அகல் விளக்கு. அதில் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. கண்டிப்பாக நெய் தான் விடணும், அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை நாளைய தினம் நீங்கள் ஏற்றிட்டு அதற்கு அடுத்தது நெய்வேத்தியம் நம்ம சொல்கிற மாதிரி தான் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம், பால் பாயாசம் வைக்கலாம், உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கலாம், அது ரொம்ப ரொம்ப உகந்தது. நெய்வேத்தியம் வச்சுட்டு முருகப்பெருமானினுடைய வேல்மாறல் பாராயணம் பண்ணலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை
கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து முருகன் கிட்ட, முருகா நீ தான் எனக்கு கொடுக்கணும், உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். விரதம் இருக்கிறவங்க விரதத்தை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த வழிபாட்டை நீங்கள் காலையில் இந்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக வந்து 1 டம்ளர் பால் மட்டும் வச்சுக்கோங்க. மாலை வரைக்கும் உபவாசமாக இருந்து உங்களுடைய பூஜைகளை நிறைவு செய்த பிறகு உபவாசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை யார் ஒருவர் இந்த தீபத்தை ஏற்றி விரதம் இருந்து முறைப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் தேடி ஓடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமிக்கு உகந்த பச்சரிசியையும் துவரம் பருப்பு, முருகப்பெருமானுக்கு உகந்த துவரம் பருப்புல ஷட்கோணம் வரைந்து இதுல வெற்றிலை வச்சு தீபம் ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. தாராளமா ஏத்திக்கலாம். வச்சு நீங்க ஏத்துனீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு நாளைய தினம் பங்குனி உத்திர திருநாள் அன்று முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் சகல செல்வங்களும் உங்களை தேடி ஓடி வரும். முருகப்பெருமான் உடனே உங்களை ஓடி தேடி வருவார். நாளைய தினம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். நாள் முழுவதும் கவுண்டிங்லாம் கணக்கே கிடையாது. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியும், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கொண்டு முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம விரதம் இருப்போம், உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருப்போம் இல்லைங்களா? அதோடு சேர்த்து மௌன விரதம் இருப்பது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நாள் முழுவதும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மௌன விரதம் இருக்க முடியாதுங்கிறவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரமாவது இந்த மௌன விரதத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறதுனால நீங்க குளிக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை நாளைய தினம் சேர்த்து குளியுங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அப்படி என்ன பொருள் அப்படின்னா சுக்கு பவுட்ரு. நீங்கள் சுக்கா வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் குளிக்கக்கூடிய பக்கெட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குளிங்க. நிச்சயம் பணவரவு மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சும்மா ஒரு இடிகளில் வச்சு தட்டினீங்கன்னா கூட அது பவுடர் ஆகிடும். இல்லை பவுடராகவே விற்கிது சுக்கு பவுட்ரு அப்படின்னா அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இது முருகப்பெருமானுக்கு உகந்தது. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பழமொழியை நம்மளுடைய முன்னோர்கள். அதனால சுப்பிரமணியனுக்கு பிடித்த இந்த சுக்கு பொடியை வந்து நாளைய தினம் கலந்து குளிக்கிறோம்ன்றப்போ நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையோட நாளைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.